praise and glorify Him with our lives. Well, Jesus has given many revelations of what heaven is like. And what His eternal kingdom is like. And these are very encouraging to know these revelations, so that we can know the great salvation that awaits us. So first of all, I'm going to look at two Bible passages that speak of God's eternal kingdom. And what it will be like for us when we are in that kingdom. The first reading comes from Revelation chapter 21. And we can read from verses 1 to verse 7. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றையும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஆமென். How great it will be when we are dwelling in the fullness of God's presence. தேவனுடைய பரிபூரணமான சமூகத்தில் வாசமாயிருப்பது எவ்வளவு அற்புதமானது. And God makes His dwelling place among us. தேவன் நம் மத்தியில் தம்முடைய வாசஸ்தலத்தை ஏற்படுத்துகிறார். When God will truly be our God in the fullness of the manifestation of who He is, His glory. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, அவர் நம்மிடத்தில் வாசமாயிருக்கும்போது, தேவன் எப்படிப்பட்டவர், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்கிறதான முழு வெளிப்பாடை பெற்றுக் கொள்கிறோம். And God will wipe away every tear from our eyes. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா கண்ணீரையும் தேவன் துடைக்கப் போகிறார். It speaks of all the difficulties, all the problems that we have to go through in this world. நாம் உலகத்திலே அநேக பாடுகளையும் போராட்டங்களையும் கடந்து செல்ல வேண்டியதுதான் இருக்கிறது. God knows and God understands our difficulties. நம்முடைய கடினமான காரியங்களை தேவன் உணர்ந்திருக்கிறார். But we have to remain faithful to God, standing firm, because we have a kingdom that will be free from all the darkness of this world. நாம் நமக்காக ஒரு ராஜ்யம் காத்திருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள துக்கங்களும் இருளும் இல்லாத ஒரு நித்தியமான ராஜ்யம் நமக்காக காத்திருப்பதனாலே நம்முடைய சிந்தையை இயேசுவின் மீது பதிய வைத்து அவரை நோக்கி நாம் ஓடுவோம். There will be no death in God's kingdom, for Jesus Christ has conquered death. தேவனுடைய ராஜ்யத்திலே மரணம் இல்லை, ஏனெனில் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து விட்டார். There will be no mourning, sorrow or pain. அங்கே அலறுதலின் சத்தம் இல்லை, அழுகையின் கூக்குரல் இல்லை. All the bad things of this world will pass away. இந்த உலகத்தினுடைய எல்லா மோசமான காரியங்களும் ஒழிந்து போய்விடும். When Jesus Christ makes everything new. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். And Jesus Christ has the water of eternal life. இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீர் ஊற்றி தண்ணீராக இருக்கிறார். That we need to receive. நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். And we have received when we simply put our faith in Jesus like a little child. ஒரு சிறு குழந்தையைப் போல நாம் இயேசுவின் மீது விசுவாசத்தை வைக்க வேண்டும். I first encountered Jesus when I was a little child. நான் சிறு குழந்தையாக இருக்கும்போதே இயேசுவை அறிந்து
கற்றுக்கொண்டேன். No matter how old we are, that's the way we have to come to God, like the faith of a little child. நமக்கு வயது வரம்பு என்பதே இல்லை. நாம் எப்போது வேண்டுமானாலும் ஒரு சிறு குழந்தை போல இயேசுவிடத்தில் நம்முடைய விசுவாசத்தை வைக்கலாம். Trusting God as our Heavenly Father பரலோக தந்தையாக நம்முடைய தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். and walking with Jesus as our best friends. நாம் இயேசுவோடு கூட அவருடைய நண்பர்களாக நடக்க வேண்டும். Then God says that He will be our God and we will be His children. தேவன் சொல்கிறார், நான் அவருடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய புத்திரராய் இருப்பார்கள் என்று. Almighty God, the creator of the whole universe, has called us to be His children. சர்வ வல்லமையுள்ள தேவன், அந்த சராசரங்களை படைத்த தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக இருக்கும்படியாக அழைக்கிறார். So great is our salvation. நம்முடைய ரட்சிப்பு மிக பெரிதானது. God is the eternal creator of the whole universe. இந்த அந்த சராசரங்களை படைத்த நித்தியமான தேவன் நம்முடைய பிதாவாகிய தேவன். He is the awesome, mighty, glorious being. அவர் தன்னுடைய மகிமையிலே மாட்சிமையானவராகவும் வல்லமை பொருந்தியவராகவும் இருக்கிறார். And Jesus Christ is building His church to prepare a people to dwell in that glory. இயேசு கிறிஸ்து பூமியிலே தம்முடைய சபையை கட்டி தேவனுடைய அந்த மாட்சிமை பொருந்திய மகிமையான வல்லமையை தங்க வைப்பதற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். It's so wonderful to have been covered by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மூடப்பட்டிருப்பது மிகவும் அற்புதமான காரியம். So that we who are born in this world of sin and death will be able to eat from the tree of life. நாம் இந்த பாவமான உலகிலே மரணம் நிறைந்த இந்த உலகிலே பிறந்த நாம் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவர்களாக மாறுகிறோம். We will be able to drink from the river of the water of life. ஜீவ தண்ணீரின் நதியின் தண்ணீரை குடிக்கிறவர்களாக மாறுகிறோம். So great and so wonderful is our salvation. நம்முடைய ரட்சிப்பு எவ்வளவு பெரிதானது என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். And I'm so thankful for my salvation, and it's out of my salvation that's why I share the gospel with others. நான் என்னுடைய ரட்சிப்பை குறித்து மிகவும் அதிசயப்பட்டு ஆச்சரியப்படுகிறபடியாலே நீங்கள் அனைவரும் நான் காண்கிற அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். Because Jesus died on the cross for all people, and therefore He wants to give the invitation to heaven to all people. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எனவேதான் இந்த அழைப்பை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். The Holy Spirit says, "Come to Jesus." பரிசுத்த ஆவியானவர் வா என்று அழைக்கிறார். The bride, which speaks of the church, says, "Come to Jesus." திருச்சபை மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. மணவாட்டியும் வா என்று அழைக்கிறது. Let the one who is thirsty come. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். Let the one who desires, let them take the free gift of the water of life. விருப்பமாய் இருக்கிறவன் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் வாங்கி குடிக்க கடவன். This is the free gift of salvation that is offered to the world. இது இலவசமான இரட்சிப்பாகிய பரிசு உலகம் முழுவதும் உள்ள அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And we must be Jesus' servants to give out the invitations. நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருந்து அவருடைய இந்த அழைப்பை உலகமெங்கும் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We need to help people to understand the invitation. தேவனுடைய இந்த அழைப்பை புரிந்து கொள்ளாத ஜனங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். People are rejecting the invitation because they don't understand the greatness of the invitation. அநேக ஜனங்கள் தேவனுடைய இந்த அழைப்பை நிராகரிக்கிறார்கள். ஏனெனில் தேவனுடைய அழைப்பு எவ்வளவு மகத்துவமானது என்பதை அவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள். But Jesus wants us to have a vision of heaven so that we can impart that vision to others. நாம் அனைவருமே பரலோகத்தை குறித்த தரிசனத்தை வெளிப்பாடை பெற்றவர்களாக இருக்கும்போதுதான் நாம் அதை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக மாறுகிறோம். So that people's spiritual eyes are opened and they can see that Jesus Christ is the stairway to heaven. நாம் அவிதமாக மக்களுக்கு சொல்லும்போது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை நாம் பரலோகத்திற்கு ஏறிச் செல்லும் படிக்கட்டாக இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். Jesus Christ is the only gate into heaven. நாம் பரலோகத்திற்கு செல்வதற்கான ஒரே வாசல் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. Jesus said, "I am the way, the truth and the life." இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். No one comes to the Father
except through me. என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். It's only through the blood of Jesus that we can enter the kingdom of heaven. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரமே நாம் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கிறோம். Because God is a holy God and righteous God. ஏனெனில் பிதா நீதியுள்ளவராகவும் பரிசுத்தமாகவும் இருக்கிறார். And he will have no sin in his kingdom. பிதாவினுடைய ராஜ்யத்திலே எந்த பாவமும் இல்லை. And this is why people need to understand who God is. எனவேதான் மக்கள் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். And why the blood of Jesus is their only hope. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். We who already have salvation need to be the servants of God. ஏற்கனவே ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் தேவனுடைய ஊழியக்காரர்களாக மாற வேண்டும். We need to pray for wisdom and ask God, God, what do you want us to do? நாம் தேவனிடத்திலே நமக்கு தேவையான ஞானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நாம் என்ன செய்வதற்கு அவர் சித்தமாய் இருக்கிறார் என்பதை அவரிடத்தில் கேட்க வேண்டும். What is your strategy for seeing more people come to salvation? உங்கள் மூலமாக அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு என்ன திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் கேட்க வேண்டும். That's one reason why I like to print gospel booklets. எனவே நான் அநேக சுவிசேஷ கைப்பிரதிகளை நான் அச்சடித்து விநியோகிக்கிறேன். And I've only had one booklet translated into Tamil language. My sister here translated it for me. நான் எழுதிய அநேக கைப்பிரதிகளில் ஒன்றை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறோம். But there are many ways that we can take out the invitation of Jesus Christ to others. ஆனால் இயேசுவின் இந்த அழைப்பை நாம் இந்த உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கு இன்னும் அநேக வழிகள் இருக்கின்றன. My encouragement to you today is surrender your heart to Jesus afresh to be one of his true servants. நான் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் உங்களுடைய இருதயத்தை உண்மையாக திறந்து அவருக்கு உண்மையான நண்பனாகவும் ஊழியக்காரனாகவும் இருக்க தீர்மானியுங்கள். So that you will be a good and faithful servant of Jesus Christ. இதனால் நீங்கள் இயேசுவின் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களாக மாறுவீர்கள். And when you stand before God, you will not be ashamed like the people of the world who are lost in their sins. நீங்கள் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது இந்த உலகம் அனைத்துமான ஜனங்கள் நிற்கும்போது அவர்கள் முன்பாக நீங்கள் வெட்கப்படாமல் தைரியமாக நிற்பீர்கள். But you will be able to look into the eyes of Jesus Christ. நீங்கள் இயேசுவுடைய கண்களை நேராக பார்ப்பதற்கு தைரியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். And you will be able to see the face of God. நீங்கள் தேவனுடைய முகத்தை பார்க்கின்ற பாக்கியத்தை பெறுவீர்கள். வேண்டாம் வேண்டாம் கட்டு கொடுங்க போதும் போதும் வாங்கி சாப்பிட்டு போங்க அண்ணன் சுங்கலை வாங்குங்க हाथ पाड़ चिपला அங்க போய் நில்றா ले ला